வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேற்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 1.5 நாட்கள் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான தாக்குதல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இது என்னத்தை காட்டுகிறது என்றால், நிச்சயமாக ஈரான் இனி பழைய நிலைமைக்கு செல்லவே முடியாது. ஈராக் சதாம் ஹுசைன் மற்றும் லிபியா கடாபி மற்றும் வெனிசுவேலா நிக்கோலஸ் இவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ஈரானுடைய மதவெறி தலைமைக்கு நிச்சயம் ஏற்படும். அதற்கு முன்பாக ஈரான் கணிசமாக அழிக்கப்படும் சொல்லி இது தாக்குதல் நமக்கு தெரிவிக்கிறது. சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஈரானை சுற்றி அமெரிக்க இராணுவம் இருந்து கொண்டு சிறிய பிரச்சனைக்கு ஈரானை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்காங்க. ஈரான் இனி தப்பிக்க வழி இல்லை. இன்னைக்கு ஈரானில் தகவல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாகிஸ்தான் தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை புரோக்கரேஜ் பண்ணது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அவங்க என்ன சொல்றாங்க ஈரான்லனா, பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பேச நாடு போல நடந்து கொள்ளவில்லை. மாறாக தொடர்ச்சியாக அமெரிக்கா சார்பாக ஈரானை மிரட்டி கொண்டே இருந்தார்கள். அவங்களும் இதே போல தான் சொல்லியிருக்காங்க. சதாம் ஹுசைன் நிலைமையை பார்த்தீங்களா, கடாபியோட நிலைமை என்னாச்சு, வெனிசுவேலா நிலைமை என்னாச்சு, அதே போலதான் உங்களுக்கும் ஏற்படும். உங்கள் மீது தாக்குதல் நடத்த அணுகுண்டுகளை போட எத்தனை நேரம் ஆகும் அமெரிக்காவுக்கு? அதனால சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று எங்களை ஈரானை பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தான் பயமுறுத்தி கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஈரானிலிருந்து தகவல்கள் வந்திருக்கு. இது ஏன் இந்த சண்டை 1.5 நாள் நடந்துச்சுன்னா, சனிக்கிழமை அதிகாலை அந்த கப்பலின் பெயர் கிக்கு. இப்போ ஈரான்லேருந்து என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, இரவு நேரங்களில் இருளை பயன்படுத்தி அநேக கப்பல்கள் ஈரானுக்கு பணம் கொடுக்காம அந்த வழியை ஹொர்மோஸ் ஜலசந்தியை கலந்து போகிறார்கள் சொல்லி ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு ஈரான் சார்பாக. அதுக்கு ஏற்றாற் போல சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு இந்த கிக்கு கப்பல் ஹொர்மோஸ் ஜலசந்தியை கடந்து வந்திருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான கப்பல். 333 மீட்டர் நீளம் இருக்கும். அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் கம்மியான நீளம் இருக்கும். 20 லட்சம் பேரலுக்கு மேல கச்சா எண்ணெய் நிரப்பி வந்த கப்பல் அது. பிரம்மாண்டமான கப்பல் அது. அந்த கப்பலை நோக்கி மற்றும் பிற கப்பலை நோக்கி 4 ட்ரோன்கள் மூலமாக ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் 3 ட்ரோனை அமெரிக்காவுடைய வான் எதிர்ப்பு சாதனங்கள் வழிமறித்து அழித்தது. ஒரு ட்ரோன் மட்டும் தவறி இந்த கிக்கு கப்பலை தாக்கியது. ஆனால் கப்பல் தொடர்ச்சியாக நகர்ந்து போய் அந்த பக்கம் போன பிறகு தீயை அணைச்சு அவங்க போயிட்டாங்க. அந்த இடத்துல நிற்கலை, முற்றாக பற்றி எரியவில்லை. ஆனால் ஒருவேளை பற்றி எரிந்திருந்தால் மிகப்பெரிய சேதமாயிருக்கு. ஏன்னா 20 லட்சம் பேரலுக்கு மேலே கச்சா எண்ணெய் எரிவதுங்க சாதாரண விஷயமே அல்ல. இதற்கு பதிலடியாக தான் அமெரிக்காவுடைய விமானப்படை விமானங்கள், அமெரிக்கா கப்பற்படையை சேர்ந்த போர் விமானங்கள் உடனடியாக சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு அந்த கப்பல் அடி வாங்குது. சனிக்கிழமை ஈரானுக்குள், இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள ஈரானுக்குள் விமான எதிர்ப்பு பீரங்கிகள், மேலும் அதிக ட்ரோன் வைத்திருந்த இடங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்த இடங்கள், இதை போன்ற இராணுவ கட்டமைப்பு, இராணுவ தளவாடங்கள் 10 இடங்களை தகர்த்தார்கள். அதற்கு பதிலடியாக இன்னைக்கு அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை, குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அங்கதான் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கு. அந்த தளங்களை நோக்கி 8 தாக்குதலை ஈரான் நடத்தினாங்க. இந்த தாக்குதல் அமெரிக்கா தாக்கியதை ஈரான் உறுதிப்படுத்திட்டாங்க. ஈரானுடைய ட்ரோன் ஏவுகணை சொல்லி குவைத்தும் பஹ்ரைனும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அநேகவற்றை நாங்கள் நடுவானில் அழித்து விட்டோம். அதை தாண்டி சில சேதங்கள், மிகப்பெரிய அளவில் உள்ள சில சேதங்கள் குவைத் மற்றும் பஹ்ரைனில் ஏற்பட்டுன்னு சொல்லி இந்த தரப்புகளில் ஒத்துக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக இதை போல சண்டைகள் நிச்சயமாக ஈரான் அந்த யுரேனியத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால்
ஈரான் நிச்சயமாக மிகப்பெரிய அளவு தாக்குதலுக்கு உள்ளாகும். மேலும் அந்த மதவெறி கும்பலின் ஆட்சி இந்த ஈராக் போன்று, லிபியா போன்று, வெனிசுவேலா போன்று அகற்றப்படும் என்று தான் இந்த தாக்குதல்கள் வந்து காட்டுது. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அந்த கப்பலை அடிச்சிங்க அப்படின்னா, அவங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இனிமேலும் உலகம் வந்து புரிஞ்சு கொள்ளணும், இந்த சண்டைக்கு முன்னாள் நிலைமையில் ஹொர்மோஸ் ஜலசந்தி இருக்காது. இந்த சண்டைக்கு முன்னால் வந்து அனைவரையும் நாங்கள் இலவசமாக விட்டோம், இனிமேல் அப்படி செய்ய முடியாது. இந்த சண்டையில் வந்து கணிசமான தாக்குதல் நஷ்டம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த பக்கத்தை தாண்ட வேண்டும் என்றால் அந்த கப்பல்கள் அல்லது அந்த கப்பல்களுக்கு எண்ணெய் விற்கும் வளைகுடா நாடுகள் பணங்களை செலுத்த வேண்டும். நிச்சயமாக பணம் செலுத்தாமல் இந்த இரவு நேரம் அல்லது மாற்று வழியை பயன்படுத்தி செல்லலாம் என்று நினைத்தால் ஈரான் நிச்சயமாக தாக்கும் என்று அவங்க பதிவு பண்ணுறாங்க. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் இருந்து பெற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் மாற்றம் இருக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து மீண்டும் நிச்சயமாக தாக்குதல் நடத்தி இந்த மதவெறி கும்பல்களை நிச்சயமாக மாற்றுவார்கள் என்றது தெரியுது. ஏன்னா ஈரானை சுற்றி அமெரிக்காவுடைய படைகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஒரு சிறிய ட்ரோன் தாக்குதலுக்கு ஈரான் முற்றாக தாக்கப்படுது. அதனால வந்து ஈரான் தப்பிக்க வழி இல்லை ஈரானுக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நேற்று வந்து காசா, இப்போ வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பச்சை விளக்கு கிடைச்ச பிறகு, அதாவது லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் நிச்சயமாக இருக்கும், காசாவிலும் நிச்சயமாக இருக்கும். அந்த பயங்கரவாத குழுக்கள் ஹமாஸ், இந்த இஸ்லாமிக் ஜிஹாத், இசபுல்லா ஆயுதம் இல்லாமல் ஆக்கப்பட்ட பிறகு, அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்ட பிறகுதான் இஸ்ரேல் ராணுவம் வெளிவரும் அப்படின்னு சொன்ன பிறகு அது ஒரு பச்சை விளக்காக இஸ்ரேலுக்கு வந்து முன்தினம் கிடைச்சது. அதுக்கப்புறம் சரமரியான தாக்குதல்கள் காசா மற்றும் லெபனானுக்குள்ள நடக்குது. காசாவில் வந்து ஹமாஸ் நுக்பா பிரிவு டெப்டி கமாண்டர் வாலித் ஹனியா, இவன் வந்து ஏற்கனவே கொல்லப்பட்ட இஸ்மாயில் ஹனியான்னு சொல்லி ஹமாஸ் தலைவன் கொல்லப்பட்டான் ஈரானுக்குள்ள வச்சு. அவனுடைய உறவினன் வாலித் ஹலியா இந்த ஹமாஸில் வந்து சிறப்பு அதிரடி பிரிவு நுக்பா கமாண்டம்பாங்க, அதை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தான் சொல்லி அவனை ஏவுகணை மூலமாக அவன் வாகனத்தை வந்து தகர்த்தார்கள். சுற்றி இருந்தவர்களும் கொல்லப்பட்டாங்க. இதை போல எண்ணற்ற தாக்குதல் நேற்று காசால சரமாரியாக நேற்று நடத்தப்பட்டுச்சு. இந்த அமெரிக்காவுடைய பச்சை கொடி காட்டப்பட்ட பிறகு அதை தாண்டி முக்கிய செய்தியாக காசால வெள்ளிக்கிழமை முதன் முறையாக ஹமாஸ் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான மக்கள் தெருவில் போராடினாங்க. முதல் முறையா அந்த போராட்டம் அதிக இடங்கள் பரவக்கூடாது என்பதற்காக ஹமாஸ் பயங்கரவாதிகள் இயந்திர துப்பாக்கிகளை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டத்தை நோக்கி சுட்டது. மேலும் அந்த மக்களுடைய செல்போன்களை பிடுங்கி இந்த காட்சிகள் வெளியே போக பார்த்துக்கிட்டது. அதை மீறி அந்த மக்களை கைது செய்தது என்று சொல்லி அந்த போராட்டத்தை வெள்ளிக்கிழமை ஒடுக்கிவிட்டார்கள். ஆனாலுமே என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸுக்கு எதிரான மனநிலை காசாவில் குக்கர் போல, அதாவது எந்நேரமும் வெடிக்கலாம் என்பது போல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விஷயம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. அதற்கேற்ற வண்ணம் இஸ்ரேலுடைய அரபு பேசும் உளவு பிரிவினர், செய்தி பிரிவினர் தொடர்ச்சியாக அந்த மக்களை தூண்டிவிட்டு ஹமாஸுக்கு எதிராக போராட தூண்டுகிறார்கள். இப்போ வேற இஸ்ரேலுக்கு தாக்க சொல்லி பச்சை விளக்கு கிடைச்சனால அதிபயங்கர தாக்குதல் காசாக்குள்ள திரும்ப நடக்குது. அந்த மக்கள் திரும்ப மிகப்பெரிய அளவு ஹமாஸை நோக்கி போராடுவார்கள், ஹமாஸ் வேண்டாம் என்று சொல்லி போராடுவார்கள் என்று தெரியுது. லெபனான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தம் மிகப்பெரிய வெற்றியாக இஸ்ரேலுக்கு பார்க்கப்படுகிறது. லெபனான் ஹிசபுல்லா மற்றும் ஈரானுக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. ஹிசபுல்லா என்று ஒரு பயங்கரவாத இயக்கம் ஆயுதமோடு இருக்கக்கூடாது, ஈரான் லெபனான் பிரச்சனை தலையிடவே கூடாது. இந்த ஒப்பந்தங்கள்லாம் வந்து ஈரானுக்கும் லெபனானுக்கும் மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது.
அந்த இசபுல்லா ஆதரவு மக்கள் லெபனானுக்குள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். லெபனான் இராணுவம் மற்றும் லெபனான் காவல்துறை அதை முறியடித்தார்கள். அடக்கி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க லெபனான் இராணுவம் இசபுல்லா முன்னால் நிற்க முடியாது, சண்டையிட முடியாது அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இன்னைக்கும் அப்படிதான் சொல்கிறேன். லெபனான் இராணுவம், லெபனான் காவல்துறை இசபுல்லா பயங்கரவாத குழுவை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அங்கே லெபனான் மற்றும் லெபனான் இராணுவம் மட்டும் தனியாக இல்லை, இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் அங்கே உள்ளதான் இருக்காங்க, இசபுல்லாவை வேட்டையாடிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு மேலான எண்ணிக்கையில் இஸ்ரேல் சிறப்பு அதிரடிப்படை வீரர் கமாண்டர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. லெபனானுக்குள்ள அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அதை தாண்டி அமெரிக்கா இராணுவம் மற்றும் அமெரிக்காவுடைய ஆதரவு அந்த பகுதியில் இஸ்ரேலுக்கு இருக்கு. இந்த ஒத்துழைப்பு இருக்கும்போது நிச்சயமாக லெபனான் இராணுவம் இசபுல்லாவை வேட்டையாடும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். தனியாக இல்லை. இப்போ லெபனான் இராணுவம் தனித்து இல்லை, இஸ்ரேல் இராணுவம் இருக்கு, அமெரிக்க இராணுவம் அமெரிக்க இராணுவம் உதவி செய்யும் மனநிலையில் இருக்காங்க. அதனால தான் லெபனான் இராணுவம் வெற்றி அடையும் என்று சொல்ல முடிகிறது. அந்த மக்களுடைய போராட்டத்தை லெபனான் இராணுவம் ஒடுக்கிவிட்டார்கள் மற்றும் காவல்துறை ஒடுக்கியிருக்காங்க. இன்னுமே அந்த லெபனானில் இசபுல்லாக்கு ஆதரவான போராட்டங்களை தெருக்களில் பார்க்க முடியுது. சரமாரியான தாக்குதல் லெபனான் மீது போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் பச்சை விளக்கு கிடைச்ச பிறகு சரமாரியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. மரண எண்ணிக்கை நேற்று வரைக்கும் 4246 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 12190 பேர் மருத்துவமனை காயமடைஞ்சிருக்காங்க. 12 லட்சத்துக்கு மேலான மக்கள் இடப்பெயர்வு லெபனானில் அந்த பகுதியிலிருந்து வேற பகுதிக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. டென்ட்டுகளை நோக்கி, வாடகை வீடுகளை நோக்கி. இது அப்படியே பார்த்தீங்கன்னா காசாவில் நடத்தப்பட்டது அப்படியே இங்கே பார்க்கலாம். மரண எண்ணிக்கை 5000 நெருங்க போது, காய எண்ணிக்கை 12000 தாண்டுது, மாற்றப்பட்ட மக்கள் 12 லட்சத்தை தாண்டுது. இப்போ சரமாரியான தாக்குதல் இந்த நொடிப்பொழுது போயிட்டு இருக்கு. காசா போல இந்த இசபுல்லா அந்த பயங்கரவாதிகள் இருந்த இடம் நிச்சயமாக மாறும் என்று தான் நமக்கு சொல்ல தோணுது. இந்த 4246 பேர் மரண எண்ணிக்கையில் அதுக்கு 1000க்கு மேற்பட்டவர்கள் இசபுல்லா பயங்கரவாதிகள் என்று சொல்லி லெபனான் அரசே அவர்களே சொல்றாங்க. அவங்க இசபுல்லா பயங்கரவாதிகள் 1000க்கு மேலே கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. இஸ்ரேல் இராணுவ தரப்புல 2500 இசபுல்லா பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பாங்கிறாங்க இந்த ஒரு மாத சண்டையில். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு. ஒரு 38 இராணுவ வீரர்களை பலி கொடுத்து 2500 பயங்கரவாதிகளை அவர்கள் பகுதிக்குள், அதுவும் காடு மலை நிறைந்த பகுதிக்குள்ள கொல்லுவது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு காசா மற்றும் லெபனான்ல மிகப்பெரிய தாக்குதல்கள் போயிட்டு தான் இருக்கு. ஹவுதியை தாக்குவதற்கு இஸ்ரேல் தயாரிட்டு இருக்காங்க. பச்சை விளக்கு கிடைச்சா உடனடியாக ஈரானை தாக்கவும் தயாராக இருக்காங்க. நிச்சயமாக ஈரான் பழைய நிலைமையில பழைய ஈரானாக அலி கொமேனி கும்பல் ஆட்சி செய்யும் அந்த ஈரானாக இருக்க முடியாது, மாற்றி காட்டுவாங்க. இசபுல்லா பயங்கரவாத இயக்கம் மற்றும் இந்த ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம், இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாத இயக்கங்கள் இல்லாத காசா லெபனானாக நிச்சயமாக இன்றைக்கு இல்லாட்டியும் சில காலத்தில் அதை மாற்றி காட்டுவாங்க. நிச்சயமாக ட்ரம்ப் மிகச்சரியான நேரத்தில் பதவியேற்று மிக நல்ல முடிவுகளை இஸ்ரேலுக்கு பெற்று தருவார் அப்படின்னு தான் தோன்றுகிறது. நன்றிகள்.